நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், பீம்னு யூபிஐ யூஸ் பண்ணுறாளா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் உங்கள் ஃபோன்பே ஆர் கூகுள் பே ஆர் ஏதாச்சும் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள்ஸ்னு ஒரு புது ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபீச்சர் மூலமாக உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும் ஆர் உங்களுக்கு மிச்சவங்க பேமெண்ட் பண்ண முடியும். இது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் யூபிஐ யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போனாலும் இன்னும் நிறைய பேர் கேஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். சில பேர்கிட்ட டெபிட் கார்டு இல்லாமல் இருக்கலாம், சில பேர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லைனா கூட இப்போ அவங்களால ஜிபே யூஸ் பண்ண முடியும். இந்த யூபிஐ சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிரைமரி யூசர், ஒன்று செகண்டரி யூசர். இதில் பிரைமரி யூசர் யார் அப்படின்னா the one who pays on behalf of the secondary user. அதாவது உங்களுக்கு வேற யாரோ ஒருத்தர் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பிரைமரி யூசர். செகண்டரி யூசர் யார் ஒருத்தங்கிட்ட பேமெண்ட் வாங்குறாங்களோ அவங்க செகண்டரி யூசர். இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா செகண்டரி யூசருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு கூட இப்போ அவசியமே இல்லை. வெறும் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அப்பா ஒரு கடைக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற கியூஆர் கோட் அவர் ஸ்கேன் பண்ணி யூபிஐ சர்க்கிள்னு உங்கள் பேரை ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாருன்னா உடனே உங்களுக்கு அதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பே பண்ணிங்கன்னா மர்ச்செண்ட்டுக்கு நார்மலாக கிரெடிட் ஆகிடும். அண்ட் நார்மலாக ஜிபே ஃபோன்பேல பண்ணுற மாதிரி சக்ஸஸும் வந்துடும். அண்ட் ஒரு பிரைமரி யூசர் மேக்ஸிமம் 5 செகண்டரி யூசர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். அண்ட் இப்போதைக்கு ஒருத்தர் ஒரு யூபிஐ சர்க்கிளில் தான் இருக்க முடியும். செகண்டரி யூசர் முதல் டைமில் இன்வைட் அமிச்சு 30 நிமிஷத்துக்குள்ள பிரைமரி யூசர் அதை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் இதுலேயே 2 லெவல் ஆஃப் ஆக்சஸும் இருக்குது. ஃபுல் டெலிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி யூசர் முன்னாடியே ப்ரீடிஃபைன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை செகண்டரி யூசருக்கு அலோகேட் பண்ணிடலாம். செகண்டரி யூசர் அந்த லிமிட்டுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். ஆஸ் பர் NPCI the maximum usage for a month is 15,000 and ஒரு டிரான்சாக்ஷனோட மேக்ஸிமம் லிமிட் 5,000 ரூபா. பார்ஷியல் டெலிகேஷன். இங்கே வந்து ஃபுல் டெலிகேஷன் மாதிரி இல்லாமல் செகண்டரி யூசர் ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட்டை பிரைமரி யூசருக்கு ஒரு தடவை அனுப்பணும். அந்த ரெக்வஸ்ட்டை பிரைமரி யூசர் ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை முடிச்சிடலாம். இந்த வீடியோவை மறக்காமல் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பில்லு கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்ககிட்ட செகண்டரி யூஸராக ஆட் ஆகிக்கோங்க.